அஸ்ஸலாமு வணக்கம் பிள்ளைகள். எங்களுக்கு தெரியும் நான் சொன்ன மாதிரி எங்களோட மெக்கானிக்ஸ் ரிவிஷன் கிளாஸ்ல சரியா மாடல் பேப்பர் 1 சந்தேகிக்கிறீங்க. இதில் இருக்கிற அவ்வளோ கேள்விகள் வந்துட்டு மாடல் கேள்விகள் தான் சரியா. இப்போ நாங்கள் மாடல் கேள்விகளை செஞ்சுட்டு இப்படியான கேள்விகளை செஞ்சுட்டு நம்ம என்ன செய்வோம்னா பாஸ் பேப்பர் கொஸ்டினில் அடுத்தடுத்த டியூப்ல நாங்கள் பேப்பரில் நாங்கள் செய்வோம். ரைட். இப்போ நான் நேரடியாக கேள்விக்குள்ள வரேன். இந்த கேள்வி பேப்பர்ஸ்ல என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து ஒரு சில கேள்விகள் எடுத்துக்கிட்டு அடுத்தது எங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் சிலபஸுக்குள்ள இருக்கிற அதாவது வேலை வலு சக்தி வரைக்குமான கேள்விகளை உள்ளடக்கின பேப்பர்ஸ் சரியா. மொத்தமாக 40 வினாக்கள் இருக்குது. நாங்கள் அந்த கேள்வியில தான் செய்ய போறோம். சரி, நான் முதலாவது அந்த கேள்வியை நான் ஸ்டார்ட் பண்றேன். முதலாவது நான் என்ன செய்யறேன், கேள்வியை ஸ்டார்ட் பண்றேன். சரி, கவனிங்க. சரி, பாருங்கடா. ஏன்னா முதலாவது கேள்வி என்ன சொல்லியிருக்காண்டா சரியா. முதலாவது கேள்வி என்ன சொல்லியிருக்காண்டா பாருங்க. பீக்கமா கியூக்கமா ஆர்எஸ் எனும் வெவ்வேறு பௌதீக கணியங்கள் பின்வரும் கோவையொன்றினால் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளன. சரியா. பீக்கமா கியூக்கமா ஆர்எஸ் என்னும் வெவ்வேறு பௌதீக கணியங்கள் பின்வரும் கோவையொன்றினால் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளன. சரி, இன்னும் கோவை தந்திருக்காங்க. சில விஷயத்த நல்லா கவனிங்க. இன்னும் கோவை எதில் தந்திருக்காங்க என்ன. ரைட், நல்லா கவனிங்கடா. இப்படியான கேள்விகளை நாங்க அணுகக்க கவனமா இருக்கணும். அவன் தந்திருக்கிற கூற்றுக்களை வச்சுதான் யோசிக்கணும். முதலாவது அவன் தந்திருக்கிற கூற்றுல பாத்தீங்கன்னா கியூவும் ஆரும் சம்மந்தப்பட்டிருக்கிறார். முதலாவது அவன் தந்திருக்கிற கூற்றுல கியூவும் ஆர். அப்ப நான் முதலாவது இந்த சமன்பாட்டில் அவன் தந்திருக்கிற அந்த சமன்பாடுல கியூஆருக்கான ரிலேட்டடான கியூக்கு மாறுக்கும் இடையில எப்படி தொடர்பு இருக்கிற விஷயத்த பாருங்க. நாங்க படிச்சிருக்கேன், ஒரு சமன்பாட்டுல 2 கணியங்கள் கூட்டுப்படுதாக இருந்தால் இங்க பாருங்க. சரி, நம்ம இவரை அழிச்சு விட்டுறோம், கவனிங்க. ஒரு சமன்பாட்டுல 2 கணியங்கள் கூட்டுப்படுதாக இருந்தால் முதலாவது இந்த கியூ அருக்கமும் சரியா அதே போல இந்த ஆறும் கூட்டுப்படுறாராக இருந்தா கட்டாயம் ஒரு சமன்பாட்டுல ஒரே பரிமாணத்தை கொண்ட கணியங்கள் தான் கூட்டுப்படலாம். அப்ப இதுல இருந்து நான் நேரடியாக என்ன விஷயத்தை நான் விளங்கலாம்டா நல்லா கவனிங்க. இந்த கியூ வர்க்கத்தின் பரிமாணமும் ஆர் பரிமாணமும் சமம். இப்ப எனக்கு தேவை கியூஓஆர் தேவை. எனவே அதை உருவாக்கினா இப்ப இந்த சமன்பாட்டுல வலது பக்கம் வந்துட்டு ஆர் வந்துட்டு இருக்குது, இங்கால கியூ வர்க்கம் இருக்கா. ஒரு கியூ அங்கால கொண்டு வந்து இங்க ஆறால கொண்டு ஆரஞ்சில கொண்டு வந்தீங்கன்னா நல்லா கவனிங்க. அப்ப இதுல இருந்து நான் என்ன செய்யலாம்டா கியூ ஓவர் ஆர் இத அங்கால ஒன்றின்கீழ் கியூ. அப்ப தெளிவாக கியூவின் கீழ் ஆறுங்கிற பரிமாணம் இவர பரிமாணம் 1/q பரிமாணத்துக்கு சமம். அப்ப எங்கள்ட்ட கேள்வி கவனமா இருக்கணும். பரிமாணம் அற்றது பரிமாணம் அற்றவை இதுக்கு பரிமாணம் இருக்கிறங்கிறதால இந்த கேள்வியை பொறுத்தவரையில ஏ ஆன்சர் பொருத்தம் இல்லை. தெளிவாக நினைக்கும். ரைட், அடுத்த ஒரு நன்மை பாருங்க. அடுத்தது உங்களுக்கு என்ன சொல்றான்டா பி கூற்று என்ன சொல்றான்டா பியையும் எஸ்ஐயும் கியூவையும் சம்பந்தப்படுத்துறாங்க. பியையும் எஸ்ஐயும் கியூவையும் அவங்களுக்கு என்ன தொடர்பு என்ன இருக்குது, பி என்ன இருக்குது, கியூ என்ன இருக்குது, எஸ். பரிமாண முறைப்படி சமன்பாடல்ல தெளிவா இருக்கும், கவனம் வரைக்கும். பரிமாண முறைப்படி இந்த சமன்பாட்டை பீட பரிமாணம் சரியா கியூ வர்க்கத்தின் கீழ் எஸ் பரிமாணத்தை சமன் எழுதலாம். அதில் மாற்றுக்கிறது. இப்போ உனக்கு என்ன தேவை, பிஎஸ் ஓவர் கியூ. எஸ் கொண்டு போங்க, கியூல ஒரு ஆளுங்களை கொண்டு வந்தீங்கன்னா இந்த தொடர்புல இருந்து நம்ம எழுதலாம் பிஎஸ் கியூட பரிமாணம் சமனா இருக்கு. அங்க ஒரு கியூ இருக்கு. அப்ப அவன் தந்திருக்கிற இந்த பிஎஸ் ஓவர் கியூட இந்த பரிமாணம் கியூக்கு சமனா இருக்கிறதால கியூட பரிமாணம் சமனா இருக்கிறதால இந்த கேள்வியை பொறுத்தவரையில் பரிமாணம் மற்றவன் தேவை. எனவே பி அடுத்த பார்க்க தேவையில்ல, சி மட்டும்தான் இருக்குது. அதை நாங்க செலக்ட் பண்ணி ரைட், பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, இப்போ ஒரு சி கூற்று ஆர்ஓபிஎஸ் இவங்களுக்கு இடையிலான தொடர்பு எடுக்கிறேன்டா. என்ன இருக்குது பி, என்ன இருக்குது ஆர், என்ன இருக்குது எஸ். எங்களுக்கு தெரியும் கியூ இருக்கிறது பால இங்க நீங்க ஆரை எழுதலாம். இந்த சமன்பாட்டுல
இந்த இடத்துல கியூ போட்டதுக்கு போல நீங்க ஆரை போட்டீங்கன்னா அந்த இதை எடுத்துக்கலாம், தொடர்பு எடுத்துக்கலாம். சரி, எப்படி தொடர்பு எடுத்துக்கலாம் இங்க கவனிங்க. இப்ப நான் இதுல தொடர்பு எடுக்கிறேன்டா, சரி இங்க கவனிங்க, இதுல தொடர்பு எடுக்கிறேன்டா, பீஸ்ட பரிமாணம் பீட பரிமாணம் ஆர் ஓவர் எஸ்ட பரிமாணத்துக்கு சமனாயிருக்கு. எனக்கு தேவை ஆர் ஓவர் பிஎஸ். அப்ப இந்த பி என்ன இங்கெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ஒன்று சமன் ஆரின் கீழ் பிஎஸ் வரும். யார் ஒரு ஆள்ற பரிமாணம் ஒன்றுக்கு சமனாக வருதோ அந்த கணியம் வந்துகிட்டு பரிமாணம் அற்ற கணியம். எனவே சி வந்துகிட்டு பரிமாணம் அற்ற. கேள்வியை பொறுத்தவரையில சி பொருத்தமானது. மூன்றாவது ஆன்சர். சரி பாருங்க, மூன்றாவது ஆன்சர் பொருத்தமானது. ரைட், முதலாவது கேள்விக்கு நான் மூன்றாவது விட எடுத்தது விளங்கிட்டா? ஷெஹான் விளங்கிட்டா? எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணுங்கடா. ரைட், ஓகே, குட். சரியா, இப்ப அதெல்லாம் பிடிச்சிக்கலாம். சரி, இப்ப வாங்க ரெண்டாவது கேள்வி. இப்ப நான் என்னடா கவனிங்க, கேள்வி நோட் பண்றதுக்கு நான் டைமர் தரல. என்ன கேஸ், நான் ஏற்கனவே பேப்பர் அப்டேட் பண்ணதுனால நான் உங்களுக்கு கேள்வி நோட் பண்றதுக்கு டைம் தரல. பட் செஞ்சதை நான் அப்படியே அப்டேட் பண்ணி விடுவேன். நான் இதுல பிடிஎஃப் ஃபார்ம் வந்துட்டு உங்களோட குரூப்ல ஷேர் பண்ணப்படும். அதை நீங்க என்ன செய்யலாம், பார்த்து தேவையான விஷயங்கள் இது பண்ணிக்கலாம். நம்ம கேள்வியை கடந்து போவோம், ஒரு கேள்வியா கழிச்சிட்டு போவோம். வெளியே தந்து டைம் இது பண்ணா சும்மா இது பண்ணுவேன். அதுக்கு நேரத்தில் பேப்பர் தந்தது ஏற்கனவே. ரைட், கவனிங்க, சொல்ல விஷயத்தை பார்ப்போம். அடுத்த ஒரு சரா பாருங்க. ஒரு வேனியர் கருவி ஒன்றில் 1 சென்டிமீட்டர் நீளமானது பிரதான அளவடையின் 20 சம பகுதிகளா பிரிவு. ரைட், இதுல முதலாவது தரவு நல்லா கவனிங்க. இன்னாருக்கிற இந்த டேட்டா உங்கள்ட்ட என்னத்தை கதைக்க போகுதுன்னா பிரிக்கப்பட்டுள்ளது. சரியா, 1 சென்டிமீட்டர் நீளமானது பிரதான அளவிடை 20 சம பிரிவுகளா, அதாவது பிரதான அளவிடை பிரிவு ஒன்றின் நீளத்தை காண இது பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு மெயின் டிவிஷன். நல்லா கவனிங்க, இங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா 1 சென்டிமீட்டர் 20 பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. எனக்கு தெரியும் 1 சென்டிமீட்டர் 10 பிரிவுகளா பிரிச்சா 1 மில்லிமீட்டர் வரும். அப்போ 1 சென்டிமீட்டரை 20ஆ பிரிப்பாங்களாக இருந்தால், 1 சென்டிமீட்டரை 20 பிரிவுகளாக பிரிப்பாங்களாக இருந்தால் அங்க 0.5 மில்லிமீட்டர் இருக்கும். தெளிவா இருக்கும். 1 சென்டிமீட்டருங்கிறது 10 மில்லிமீட்டர் வரும். இதை 20ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா 0.5 மில்லிமீட்டர். இது ஒரு மெயின் டிவிஷன். பார்ப்போம். அடுத்தது அளவிடையில் வேனியர் அளவிடையின் 50 சம பிரிவுகள், பிரதான அளவிடையின் 49 பிரிவுகளும் பொருந்துது. அப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க, 50 வேனியர் டிவிஷன் 49 மெயின் டிவிஷனுக்கு சமம். 49 மெயின் டிவிஷனுக்கு சமம் எனில் இவ்வுபகரணத்தை எளிமணிக்க கேள்விகளை சமைச்சிடும். லிஸ்ட் கவனம் என்ன வரப்போகுது, எல்சி சமம். நல்லா கவனிங்க, இதெல்லாம் செஞ்ச கேள்விகள். பிரதான அளவிடை பிரிவொன்றின் நீளம் 0.5 மில்லிமீட்டர், அரை மில்லிமீட்டரின் கீழ் மொத்த வேனியர் பிரிவுகளின் எண்ணிக்கை 50. எனவே 1/100 0.01 மில்லிமீட்டர் என்று வரும். எஸ், இரண்டாவது விடை பொருத்தமானது. இரண்டாவது விடை பொருத்தமானது. இதெல்லாம் சின்ன சின்ன கேள்விகள் எனக்கு கவனமா இருக்கும். ரைட், அடுத்த வரும் பாருங்க. மூன்றாவது கேள்வி. ஒரு அதிரும் இலையின் அதிர்வெண் பி பின்வருமாறு கூறப்பட. கவனமா இருக்குமா, இதுல அந்த கணியங்களை மாத்தி தந்திருக்காங்களே தவிர, அதாவது குறியீடு நான் வளமையா பயன்படுத்துற குறிகளை விட்டு இவங்க என்ன செய்யறாங்க, இதுகளை மாத்தி தந்திருக்கான் பாருங்க. ஒரு அதிரும் இலையின் அதிர்வெண், அதிர்வெண்ங்கிறது மீடியன். நாங்க வளமையா சிமால் எஃப் யூஸ் பண்றது. பட் இந்த இடத்துல என்ன தந்திருக்கா, வியை தந்திருக்கேன். கவனமா இருக்கு. வீட அழகு என்ன, செகண்ட் -1 என்று வரும். ஏன்னா பின்வருமாறு தரப்படுகிறது. எஃப் வந்துட்டு இழுவைக்குட்பட்ட, எஃப் இழுவைக்குட்படலன்னா எஃப் வந்துட்டு விசை, இழுவைன்னு தாராங்க. அப்ப இதுல விசை, இவரு விசை. எல் வந்துட்டு நீளம், விலையில் உள்ள தடங்களின் எண்ணிக்கை தந்ததால இவருக்கு படித்த இவர் பரிமாணம் உண்டு, நம்பர் என எண்ணிக்கை, இலக்கம் பரிமாணமற்றது. எம்மின் பரிமாணத்தை தருவது. ரைட், ஓகே, எம்ட பரிமாணத்தை தருவது என்னன்னு வேணும். சரி, நான் இது பரிமாண கேள்வி வச்சு செய்யறேன். ஏன் நான் இந்த இடத்துல பரிமாண கேள்விச்சுட்டா, இதே இது நாங்க வியூஸ்ங்கிற ஒரு யூனிட்டை நாங்க படிச்சு முடிக்கிற டைம்ல இதை நீங்க நேரடியாகவே அலகு நீளத்தினை பிடிக்கலாம். சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. நாம இந்த இடத்துல வரும். நீங்க கவனிங்க, நம்மள்ட்ட தந்திருக்காங்கடா
நம்மள்ட்ட தந்திருக்காங்க v சமன் பீன்கள். இனி நீங்க கவனிங்க. சரி, ரைட், இதெல்லாம் பிடிச்சிக்கலாம். பாருங்க, சொல்ற விஷயத்தை பாருங்க. நம்மள்ட்ட தந்திருக்கிறது v சமன் பீன்கள் 2l FOM. அது வந்துட்டு அரையாம் அடுக்குல இருக்கு, கவனமா, ரூட். அப்ப பரிமாணம் காண வேண்டிய கணிய வர்க்க மூலத்துல இருக்கு. முதலாவது இல்லாம செய்யும். வர்க்க மூலத்தை இல்லாம செய்யறா ரெண்டு பக்கமும் வர்க்கிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னா, நல்லா கவனிங்க. v வர்க்கம் சமன் p வர்க்கம் கீழே 4l வர்க்கம், கவனமா இருக்கணும், கீழே f over m. ரைட். இப்ப பரிமாணம் காண வேண்டிய இழுவாய் மாற்றுங்க. m கொண்டு போங்க, v ஸ்கொயர் கொண்டு வந்தா உங்களுக்கு என்ன வரப்போகுது? m சமன், நல்லா விளங்கிக்கணும். இங்க பாருங்க, m சமன், நான் எழுதுற விளங்க பாருங்க, இதெல்லாம் பிடிச்சுக்கலாம். m சமன் f தர p வர்க்கம், அது தொகுதி எண்ணில் இருக்குது, கீழே 4l வர்க்கம் இருக்குது, தர அங்கால v வர்க்கம் இங்க வரும். அங்க எதாவது மாட்டி வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். இப்ப அலகுகளை பிரதியிடுங்க, அலகுகளை பிரதியிடுங்க. இங்க பாருங்க, எஃப்க்கு வந்துட்டு எனக்கு தெரியும் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. அவர் வந்துட்டு யாரு? எங்கட விசையின் அலகு. பி வர்க்கம், பி இலக்கம் சொல்லிட்டேன், அவர் அலகு ஒன்றுன்னு எழுதுங்க, பிரச்சனை இல்லை, அலகு இல்லை. ரைட். அதே போல 4க்கு அலகு இல்லை. எல் வர்க்கத்துக்கு மீட்டர் ஸ்கொயர் நீளம் தர வி ஸ்கொயர், வீடு அலகு செகண்ட் -1, எனவே வி ஸ்கொயர் அலகு வந்துட்டு செகண்ட் -2. முடிச்சு. இங்க பாருங்க, இதுல செகண்ட் -2ஐயும் இங்க இருக்கிற செகண்ட் -2 வெட்டலாம். இதுல ஒரு எம்ஐயும் இதுல ஒரு எம்ஐயும் வெட்டினா உங்களுக்கு மிஞ்ச போகுது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. இங்க பாருங்க, பகுதியில் ஒரு மீட்டர் வருது, மேல வைக்கிறது. அப்ப இதுல பரிமாணம் m l -1, t இல்லைங்கிறதால t நோட இந்த இடத்துல எடுத்துக்கலாம். எனவே மூன்றாவது ஆன்சர் சரியானது. இதை நாங்க பின்னால நாங்க படிப்போம். இதை நாங்க சொல்றது அலகு நீளத்தின் சொல்றது. அலகு நீளத்தின் அலகு, இதை சொல்றது அலகு நீளத்தின், அலகு நீளத்தின், அலகு நீளத்தின் சொல்லுவாங்க. இது என்ன சொல்றது? அலகு. மனோஜ் விளையாடா? ரைட். சுமையா விளையாடாமா? ஆமினா விளையாடா? ரைட். சரி, ஓகே. இப்போ ஒரு அடுத்தது 4வது கேள்வியை பாருங்க. 4வது கேள்வியை பாருங்க. பின்வரும் வாசிப்புகளில் உயர்ந்தபட்ச சதவீத வலுவை கொண்டது. இதுவும் நேரடியான ஒரு கேள்விதான். என்னடா, 4வது கேள்வியும் ஒரு நேரடியான ஒரு கேள்விதான். சதவீத வலு எங்களுக்கு தெரியும்டா, நல்லா கவனிங்க, சில விஷயத்தை பாருங்க. இந்த சதவீத வலுங்கிறது சரியா? சரி, சரியா கவனிங்க, சில விஷயத்தை பாருங்க. இந்த இடத்துல இருக்கு, இங்க பாருங்க. எங்களுக்கு தெரியும்னா சதவீத வலு சரியா? எஸ், வெயிட் வரும், அவசரப்படலாம். சரியா? பாருங்க, சதவீத சதவீத வலு சமன் எங்களுக்கு தெரியல. சதவீத வலுக்கான இது நாங்க எப்படி எடுக்கலாம்? வாசிப்பின் மேல், வாசிப்பின் மேல் லீஸ்ட் கவுண்ட் தரணும். இதுதான் சதவீதம். சரியா? வாசிப்பின் மேல் என்ன? லீஸ்ட் கவுண்ட். சரி, முதலாவது டேட்டா பார்ப்போம். முதலாவது டேட்டா என்ன சொல்றான்னு பாருங்க. சரியா? கவனிங்க.
இதுல சொல்றாங்கடா, பின்வரும் வாசிப்புகள் உயர்ந்தபட்ச சதவீத விளைவு. முதலாவது பாத்தீங்கன்னா, முதலாவது இங்க இருக்கிற டேட்டாவை பாத்தீங்கன்னா, சரியா கவனிங்க, 2.1 மில்லி கிராம்ல இருக்குது. அப்ப மில்லி கிராம்ல அரக்குக்கு முதலாம் தசமானத்துல தரப்படுதுண்டா, இதுல லீஸ்ட் கவுண்ட் 0.1 வரும். அப்ப இங்க பாருங்க, அப்ப இதுல முதலாவது டேட்டாக்கு 2.1ங்கிறதால, சரி, 2.1ங்கிறதால இதுல சதவீத வலுவாக நாங்க எடுக்கலாம். வாசிப்பு 2.1, லீஸ்ட் கவுண்ட் 0.1 தரணும். கவனமா இருக்கணும். சரியா, ரைட். ரெண்டாவது, ஏன்னா முதலாம் மில்லி கிராம முதலாம் தசமானத்துல அளக்குது 0 வச்சுக்கு. அடுத்த ஒரு ரெண்டாவது வாசிப்பு பாத்தீங்கன்னா கிராம்ல இருக்கு. அது பிரச்சனை இல்லை, எங்களுக்கு சதவீத அளவுல வர கிராம்ல இருக்குது. 2.01 கிராம் அப்படின்னா கிராம்ல அளக்க ரெண்டாம் தசமதானத்துல என்ன செய்யக்கூடியது, வாசிக்கக்கூடிய ஒரு கருவியால அளந்திருக்காங்க. என்ன துல்லியமா தரவில்லை. அப்ப 2.02. சரிங்க கவனிங்க. இப்ப இதுல இத பாத்தீங்கன்னா 2.01 மேல 0.01 ஒரு தரநூறு. இதான் எங்கட ரெண்டாவது. மூன்றாவது எடுத்துக்கிட்டாங்கன்னா அது எப்படிப்பட்ட ஒரு கருவியால அளந்திருக்காங்க பாருங்க. 2.001 கிலோகிராம். கிலோகிராம் 3 அதெல்லாம் வந்திருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா 2.001 மேல 0.001 மூன்றாம் தசமானத்துல என்ன தரநூறு. தர 100. இங்க சதவீத வலு, இதுல சதவீத வலு, இதுல சதவீதம். ரைட், ஓகே. நாலாவது ஆன்சரை செக் பண்ணுங்க. நாலாவது ஆன்சர் இருந்தீங்கன்னா 5.01 கிராம். 5.01 கிராம் பாருங்க. இங்க வாசிப்பு 5.01. அப்ப கிராம ரெண்டாம் தசமான அழகுது 0.01 தரநூறு. அஞ்சாவது 5.01 கிலோகிராம். ரைட். 5.001 அப்ப 0.001 தரநூறு வரும். சரி, ரெண்டு சைடு வரும். எஸ், ரைட். கவனிங்க, இதுதான் நம்மளோட ரிலீஸ் கவுண்ட். இப்ப இதுல அவங்களோட கேள்வி உயர்ந்தபட்ச சதவீத வலு என்ன. சரி, இப்ப நல்லா கவனிங்க, நான் சொன்ன விஷயத்த பாருங்க. இதுல டக்குனு பிடிக்கலாம். இந்த 100 ஆளு மேலுக்கு இருக்கிற தொகுதி என்ன பெருக்கினாடா, தொகுதி என்ன பெருக்கி விட்டீங்கன்னா, இந்த 100 ஆளை நாங்க தொகுதி என்ன பெருக்கி விட்டீங்கன்னா, இந்த 100 ஆளை தொகுதி இருக்கிற இதுல வரப்போகுது 10 வரும். சரியா, இதுல வரப்போகுது 1 வரும். இதுல என்ன வரும், 1 வரும். பாருங்க, சும்மா தந்து லேஸ் அப்படிங்கிறது தந்துங்க. இதுல 1 இங்க வந்துட்டு 0.1 இங்க வந்துகிட்டு 1 வருமே, 1 வரும். இந்த இடத்துல 0.1. இதை வச்சே பிடிக்கலாம். இவர பருமன் தான் உயர்வாய் இருக்க போறாரு. 10 பிரிக்க போறாங்க 2.1. இங்க 20.1 உண்டை பிரிக்க போறாங்க. இங்க 200.1. சரி, மேல எங்களுக்கு 100 பேர் போகணும். சாரி, இங்க 2.1, இங்க 2.01, இங்க 2.001, 5. அப்ப எல்லாமே 2 விட கூட தான் இருக்கு. அதுல மாற்று கருத்து இருக்கு. அதுல இவர் தான் வந்துட்டு என்ன செய்ய போறார், 10 பிரிக்கிறதால இதுக்கு முதலாவது ஆன்சர் வரும். டேய் விளையாடா, ஏன் இதுல சதவீத உயர்வலை நம்ம இதை எடுக்கணும், முதலாவது ஆன்சர் எடுக்கணுங்கிறது. சார் இதுல வந்து இப்படி இப்படி பார்க்காம இல்லாட்டி ரீடிங் குறைய கொல சதவீத வலி கூடனே அப்படி டிரெக்டா காணிலிருந்தேனே. என்னமா விளையாடல ரீடிங் இப்படி ஒவ்வொன்றுக்கும் எழுதி பார்க்காம இப்ப வாசிப்பு கூட கொல சதவீத வலி கூடும் தானே, அப்படி டிரெக்டா காணிலிருந்தேனே. வாசிப்பு கூடக்க சதவீத வலு கூடுமா? வாசிப்பு கூடக்க தானே சதவீத வலு குறையும். சரி, வாசிப்பு குறைய கொல வாசிப்பு குறையக்க சதவீத வலு குறையும். அதுல மாற்ற கருத்து இல்ல. இதுல நீங்க வாசிப்பு குறையுன்னா ஆமினா பாருங்க பார்ப்போம். ஒவ்வொன்று ஒவ்வொரு ஒரு அழகுல இருக்கு. ஆமினா விளங்குதா? நான் சில விஷயம் விளங்குதா? ஒவ்வொன்று ஒவ்வொரு அழகுல வச்சிருக்காங்க. கவனமா இருக்கணும். அதெல்லாம் யோசிச்சா பார்த்து இது பண்ணி வரணும். சரியா,
ரைட். அடுத்த கேள்விக்கு வரும். 5வது கேள்வி. இந்த 5வது கேள்வி நல்ல கேள்வி. முதல் 4 கேள்வி எல்லாரும் விளங்கிட்டாடா? எஸ். இந்த கவனிங்க. செய்முறைகள் தேவையானவர்கள் என்ன செய்யுங்கன்னா, அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது பேப்பர் பிடிஎஃப் சென்ட் பண்ணுங்க, பாருங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ரைட். 5வது கேள்விக்கு வருமா? 5வது கேள்விக்கு வரும். என்ன சொல்றாங்க கவனிங்களா? குறித்த உயரத்திலிருந்து ஓய்வு, நல்லா கேள்வி வச்சுங்களா, பாருங்களா. குறித்த உயரத்திலிருந்து ஓய்விலிருந்து விடுவிக்கப்படும் பொருளொன்றில் முதலாம் செகண்டில் அழுத்த சக்தி இழப்பு 20 ஜூல் ஆகும். 2ஆம் 3ஆம் செகண்ட்களில் அதன் அழுத்த சக்தி இழப்புகளாக அமையக்கூடியவை முறையே. இந்த கேள்வி செஞ்சவங்களுக்கு என்ன விட வந்துச்சு? கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சியான் என்ன விட வந்துச்சு? 5வது யாராவது செஞ்சாலும் கேட்டீங்களா? சுமையா? ஓ சார், 2வது வந்தது. 2வது. எஸ், ஓகே, வெரி குட். மிதுனி? சரி, நான் சில விஷயத்த கவனிங்க. 5வது கேள்வியை பாருங்க. சரியா? 2வது. ரைட், ஓகே, பாவனா. இவன் அந்த 5வது கேள்வியை பாருங்களா. அவ்வளவுதான் விஷயம். இந்த கேள்வி திரும்ப வாசிக்க அப்படியே கிரகிச்சிடுங்க. குறித்த உயரத்திலிருந்து ஓய்வில் இருந்தால் விடுவிக்கப்படும் பொருள் ஒன்றில் முதலாம் செகண்டில் அழுத்த சக்தி இழப்பு 20 ஜூல் ஆகும். 2ஆம் 3ஆம் செகண்டில் அதன் அழுத்த சக்தி இழப்புகளாக அமையக்கூடியவை முறையே என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, சொல்ல விஷயத்தை பாருங்க. சரி, இங்க பாருங்கடா. இதுல என்ன கேஸ்னா, முன்னாடி என்ன கேஸ் சொல்லுங்க. அதான் தர மாட்டோம். சரியா? இதுல இங்க இருந்து இன்னைக்கு வந்து ஒரு உடல்ல நான் என்ன செய்ய போறேன்னா விட போறேன். நல்லா விளங்கிக்கோங்க. ஒரு உடலை நம்ம விட போறோம். என்னத்துல இருந்து விட போறீங்க? ஓய்வுல இருந்து விட போறோம். சரியா? என்ன செய்யறோம்னா, முதலாவது செகண்ட்ல இந்த இடத்துக்கு வரான்னு வைங்க. முதலாவது செகண்ட்ல இந்த மட்டத்துக்கு வரான்னு வைங்க. முதலாவது செகண்ட்ல இவர் இங்க வந்திருக்காரு. இணை சைட்ல இருக்கிறீங்கன்னா முதலாவது செகண்ட். ரைட். 2வது செகண்ட்ல இவர் இங்க வருன்னு வைங்க. இவர் கூட இயக்கி பாருங்க. 2வது செகண்ட்ல இது இந்த இடத்துல. நல்லா கேள்வி விளங்கிக்கோ. ரைட். அதே போல 3வது செகண்ட்ல சரி, 3வது செகண்ட்ல இங்க வந்துட்டு 3வது செகண்ட்ல நான் சரியா? ஒரே நேருக்கு வரைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. நான் வித்தியாசம் காட்டுறதுக்கான இது பண்ணிக்கோ. சரியா? ஒரே நேருக்கு வரைஞ்சாலும் நல்ல பிள்ளையான புரிதல். ரைட், ஓகே. நம்ம ஒரே நேருக்கு தருவோம். பாருங்க, இது எங்கட முதலாவது செகண்ட்ல வந்து தூரம். இது எங்கட 3வது செகண்ட்ல வந்து தூரம். 2வது செகண்ட்ல இப்படி இது 3வது செகண்ட்ல இங்க வந்திருக்கின்ற புவி மட்டத்துல இருந்து ஏதோ ஒரு ஹைட்ல இருக்காரு வச்சுக்கோ. புவி மட்டம் இதுன்னு வைங்க. சரி, இப்படியெல்லாம் இருக்கு. இப்ப இதுல முதலாவது செகண்ட்ல ஒரு ஹைட்ல இருந்த விடக்கு முதலாவது செகண்ட்ல அது தங்குற டைம்ல 20 ஜூல் அழுத்த சக்தியை இழக்குதான். சரியா? 20 ஜூல் அழுத்த சக்தி. நான் சும்மா ஒரு உதாரணம் சொல்ல கவனிங்க.
இந்த ஆரம்பத்துல இந்த பந்துடா இந்த ஆரம்பத்துல இந்த குற்றி வந்துகிட்டு சரியா தரை மட்டத்துல இருந்து பார்க்காத தரை மட்டத்துல இருந்து கேபிட்டல் H உயரத்துல இருக்குது. இவர திணிவை நான் M எடுத்துக்கிறேன். அப்ப ஆரம்பத்துல குற்றி வச்சிருந்த எனர்ஜி ஆரம்பத்தில் உள்ள மொத்த அழுத்த சக்தி mgh சமனா இருக்கு. அதுல மாற்றுக்கிறது mgh. இப்ப முதலாவது செகண்ட்ல நல்லா கவனிங்க. முதலாவது செகண்ட்ல இவர் ஒரு ஹைட் கீழே இறங்குறார். இறங்கின உடனே அங்க என்ன நடக்குதுன்னா அவர் ஹைட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் 20 ஜூல் இருக்குது. இப்ப எனக்கு என்ன தேவைன்னா இது எவ்வளவு தூரம் இயங்கியிருக்காரு நல்லா கவனிங்க. முதலாம் செகண்ட்ல இந்த துணிக்கே இயங்கின இந்த தூரத்தை நான் S1 எடுத்தா இங்க பாருங்க ஞாபகம் இருக்குதாடா எண்ணாம் செகண்டில் அடைந்த இடப்பெயர்ச்சி Sn சமன் U plus half a 2n minus 1 என்கிற சமன்பாடு எண்ணாம் செகண்டில் துணிக்கை அடைந்த இடப்பெயர்ச்சி. எனவே முதலாம் செகண்ட்ல துணிக்கை அடைஞ்சது S1 சமன் யூக்கு பதிலா 0 சக 1 2 தர 10 தர 2 தர 1 மைனஸ் 1 என்று வரும். அப்ப என்ன வருவாரு 5 தர 1 வரும் 5 மீட்டர். நல்லா விளங்கிக்கோங்க. அப்ப இந்த துணிக்கை 5 மீட்டர் கீழே இறங்க 20 ஜூல இலக்கு. அப்ப இந்த 5 மீட்டர் உயரத்தால இந்த துணிக்கை ஏற்படுத்தக்கூடிய எனர்ஜி அதாவது திணிவெல்லாம் தெரியாதுங்கிறதால நான் இந்த கதைக்கு இங்க பாருங்க M தர G தர 5ங்கிற இந்த எனர்ஜி யாருக்கு சமனா இருக்குன்னா 20 ஜூலுக்கு சமனா இருக்கு. நான் இந்த M தர G தர 5 இது 20 ஜூலுக்கு சமனா இருக்கும்னு சொன்ன விஷயம் விளங்கிட்டாங்க. 5 மீட்டருக்குள்ள இறங்கினோட 20 ஜூல் போகுது. அப்ப அந்த அவ்வளவு சக்தியும் வந்துட்டு எவ்வளவு ஹைட்ல இருக்கிற அந்த எனர்ஜி வந்துகிட்டு 20 ஜூலுக்கு சமனா இருக்கு. எஸ். இப்ப நல்லா கவனிங்களா. இப்ப நான் சொல்ல விஷயத்த பாருங்க. அவ்வளவுதான் விஷயம். அதை பிடிச்சி வச்சிருக்கு. சரியா நல்லா விளையும். 5 மீட்டர் கீழே இறங்குதுன்னா 20 ஜூல் போகுது. அப்ப அந்த 5 மீட்டர் தூரத்துக்குரிய அந்த சக்தி அதாவது வார அந்த அழுத்த சக்தி 20 ஜூலுக்கு சமனா இருக்கு. அவ்வளவு சக்தி தெரியும் கீழே இறங்கினோன்னா அவர் இல்லாம போயிட்டார். இப்ப நல்லா கவனி. இப்ப நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. S2 கண்டுபிடிக்க போறேன். 2ஆம் செகண்டில் துணிக்கை அடைந்த இடப்பெயர்ச்சி. இங்க பாருங்க 2ஆம் செகண்டில் துணிக்கை இவ்வளவு தூரம் வருவார் S2. அதை எடுத்தா ஆரம்ப வேகம் 0 சக 1 2 தர 10 தர 2 தர 2 மைனஸ் 1 வரும். எனவே 5 தர 4 3 வருவாரு 15 மீட்டர். நல்லா விளங்கிக்கோங்க. அப்ப இதுல நீங்க உங்களுக்கு என்ன தேவைன்னா இந்த S2 தூரத்தால வர ஹைட்டால இழக்கப்படுற எனர்ஜி என்ன அழுத்த சக்தி என்னன்னா இன்னைக்கு என்ன வரும் mg தர 15 இந்த சக்தியை கண்டுபிடிக்கணும். நான் இந்த சக்தியை ஸ்மால் a எடுக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்டா நல்லா விளங்கிக்கோங்க. இந்த இடத்துல இந்த mg இவரும் mg இவரும் mg சரியா. அப்ப இந்த நீளம் 5 இங்க 15 இங்க 15. அதாவது அவர் எவ்வளவு கீழே இறங்கி இறங்கி வாராரோ அந்த நீளத்துக்கு நேர்வீசவனாக எனர்ஜி இருக்க போறார் சக்தி இருக்க போகுது. அல்லது சும்மா நீங்க அவ்வளவு இது பண்ணல என்றாலும் நாம் என்ன செய்யலாம் இப்படி இது பண்ணலாம். இதை நான் முதலாவது சமன்பாடு எடுங்க இதை நான் 2ஆவது சமன்பாடு எடுக்க. எனவே பாருங்க முதலாவது சமன்பாட்டில் 2ஆவது சமன்பாட்டை பிரிச்சு விட்டீங்க என்றால் சரியா mg தர 5 கீழே mg தர 15 சரியா 15 வரும். mg தர 15 வருவாரு. எனவே இது சமன் 20 கீழ் 7 வரும். எவ்வளவு எனர்ஜில இருந்தீங்கன்னு பார்ப்போம். இப்ப இதுல mg கேன்சல் ஆகிடும். mg கேன்சல் ஆகிடும். இவர் ஒரு முறை இதுல 3 முறை. எனவே a சமன் 60 ஜூல் வரும். a சமன் 60 ஜூல் சரியா.
அதே மாதிரி 3ஆம் செகண்டுக்கு கதைச்சிங்கன்னா சும்மா செஞ்சுட்டு போகலாம். இங்க பாருங்க, 3ஆம் செகண்டுக்கு கதைச்சிங்கன்னா S3 சமன் 0 சக ஒன்றின்கள் 2 தர 10 தர 2 தர 3 சய ஒன்று வரும். எனவே 5 தர 6 5 25 மீட்டர் வரும். 25 மீட்டர். எனவே இதுல நீங்க இழக்க போற எனர்ஜி பாக்குறேன்டா, 5 தர 25 மீட்டர் கீழே இறங்கினால் எவ்வளவு எனர்ஜின்னு வரும். அதை நான் பீண்ட் எடுத்தா இது என்ன 3வது சமன்பாடு. இப்ப முதலாவது சமன்பாட்டையும் 3வது சமன்பாட்டையும் பிரிச்சு விடு. mg தர 5 கீழே mg தர 25 இது சமன் 20 கீழ் பீண்டு வரும். எனவே 1/5 இது சமன் 20 பி, பி சமன் 100 வரும். 100. 4ஆம் செகண்ட்ல இழந்த எனர்ஜி நீங்க காணலாம், 5ஆம் செகண்ட்ல இழந்த எனர்ஜி நீங்க காணலாம். எல்லாம் பிரச்சனை இல்லை. எல்லாரும் விளங்கிட்டாடா? 60 ஜூலும் 100 ஜூலும் எப்படி வந்தாங்க? எஸ், அவ்வளவுதான் நினைக்கிற விஷயம். தெளிவாக அந்த விஷயங்களை பிடிச்சுக்கோங்க. ரைட், ஓகே, குட். பணம் வச்சு விளங்கினாலும் சரியா? ரைட். அடுத்த கேள்விக்கு வாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்விக்கு வரும். 6வது கேள்வி. இது சின்ன கேள்வி. இங்க பாருங்க. பாருங்க, A, B, C ஆகிய காவிகள் பருமன் திசை காட்டியவாறு அமைகின்றன. A + B + C காவிகள் பருமன்கள் திசை காட்டும் பருமன் திசையில் காட்டுவது பருமன் திசையில் காட்டப்பட்ட காவிகள் PQRST யில் யாதுன்னு கேட்காங்க. காவி கூட்டல் விதியை கேட்காங்க. A காவி நான் தந்திருக்காங்க. இங்க பாருங்க, இதுல A காவி தந்திருக்கான், அதே போல B காவி தந்திருக்கான், அதே போல C காவி தந்திருக்கான். இப்ப இவங்களை கூட்டி வார விட இதுல என்ன விடையா, பியா கியூஆரா எஸ்ஆர்டியா ரெண்டெல்லாம் கேட்டு வச்சிருக்காங்க. இதுல என்ன விட வரும்னு. சரி, நாங்க காவி கூட்டல் விதியா அப்ளை பண்ணோம். இங்க பாருங்க, நான் இதுல கொண்டு போறேன். இதுல வச்சுக்கிறது முதலாவது ஏ காவியை நாங்க வரைஞ்சாச்சுன்னு வைங்க. முதலாவது ஏ காவியை நாங்க வரைஞ்சாச்சு. இப்ப இவரு முடிகிற இடத்துல இருந்து பி காவியை நான் வரைஞ்சா இதான் பி காவி. இது பி காவி. இப்ப பி காவி முடிகிற இடத்துல இருந்து அடுத்தது நாங்க சி காவியை வரைஞ்சா இதான் எங்க சி காவி. இதுதான் எங்க சி காவி. எனவே விளைவுள் காவிங்கிறது ஆரம்பத்துக்கும் இறுதிக்கும் இடையிலான இது. இங்க வரும். ரைட், இதுதான் விளைவுள் காவியா வருவார். இந்த விளைவுள் காவி இஞ்சு 6 ஒத்ததாக இருக்கிறது. அவ்வளவுதான் விஷயம். எனவே இது 6 காவியாக இருந்திருக்கலாம். விளைவுளாக வரும். காவி கூட்டல் விதி அப்ளை பண்ண விளங்கிட்டாடா? விளைவுளாக 6 காவி எடுத்தது விளங்கிட்டாங்க. எஸ், ஓகே, குட். அவ்வளவுதான் விஷயம். தெளிவா விளங்கிக்கணும். ரைட், வாங்க 7வது கேள்வி. பிடிச்சிக்கலாம். இனி கேள்வி செய்ய பழகினா சரி, அவ்வளவுதான். எப்படி பழகணுங்கிறதெல்லாம் கவனம் அளிக்கும். ரைட், அடுத்த கேள்வி வரும். பாருங்க, A, B ஆகிய இரு பொருட்கள் நிலைக்குத்தாக மேல் நோக்கி ஒரே நேரத்தில், நல்லா விளங்கி பாருங்க கேள்வி எப்படி முடிக்கலாம். A, B ஆகிய இரு பொருட்கள் நிலைக்குத்தாக மேல் நோக்கி ஒரே நேரத்தில் முறையே V2V வேகங்களுடன் எறியப்படுகின்றன. ரைட், இந்த ரெண்டுமே புவியீர்ப்பின்கள் இயக்கம். சரியா? இது ரெண்டுமே என்னது? புவியீர்ப்பின்கள் இயக்கம்ங்கிற கதை. தெளிவாக இருக்கும். இது ரெண்டுமே புவியீர்ப்பின்கள் இயக்கம். புவியீர்ப்பின்கள் இயக்கம். சரி, ஓகே, பாப்போம். அவற்றின் திணிவுகள் முறையே M2M ஆகியன. திணிவுகள் அங்க நம்ம போய் இது பண்றதுல பார்ப்போம். அவை கூடிய உயரம் முறையே இயக்கத்துக்குரிய வேக நேர வரைவினை சரியாக காட்டுவது. சரி, ஓகே, இதெல்லாம் கவனிக்கணும்.
எங்களுக்கு தந்திருக்கிறது VT கிராஃப். V எது? T வரைபின், வரைபின் படித்திறன். நல்லா கவனிங்க, படித்திறன் ஆரம்புடுகளை தரன். அதுல மாற்றி கொடுத்துள்ளது. ரெண்டு துணிக்கையின் இயக்கமுமே புவி பின்கீழ் இயக்கம்ங்கிறதால இவங்க 2 பேர் ஆரமுடுகளும் புவியீர்ப்பு ஆரமுடுகள் தான். புவியீர்ப்பு ஆரமுடுகள். அப்ப 2 பேர் படித்திறனும் சமனா இருக்கும். 2 பேர் படித்திறனும் சமனா இருக்கணும்டா இந்த 2 நேர்கோடுகளும் ஒன்றுக்கொண்டு சமாந்தரமா இருக்கணும். ஒரே ஒரு ஆன்சர் தான் இன்றைக்கு பாருங்க. இந்த இடத்துலதான் இந்த 2 கோட்டுக்கு நாங்க படித்திறன் கண்டா இந்த சாயும் சமனா இருக்கும். டீட்டாண்டா இதுவும் டீட்டா. வேற எந்த கிராஃப்மே இதுல இல்ல. 5வது ஆன்சர் எடுத்தாங்க. விளங்கிடா ஏன் 5வது ஆன்சர் எடுத்தாங்க? 2 நேர்கோடுகளும் ஒன்றுக்கொண்டு சமாந்தரமாக இருக்கும். அப்பதான் படித்திறன் சமனா இருக்கும். VT கிராஃபின் படித்திறன் ஆரம்புகளை ரைட். ஓகே, எல்லாரும் சுமையா விளங்கிட்டோமா? ரைட், சியான் விளங்கிட்டோம். தெளிவா விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ரைட், அடுத்த கேள்விக்கு ஒரு பாருங்க. கேள்வி என்னன்னு வருமா? அடுத்த கேள்வி பாருங்க. ஆரையும் எம் திணிவும் உடைய சீரான வளையத்தையும் ஆரையும் திணிவுகளையும் நீளம் உடைய சரியா 4 சீரான கோள்களையும் பயன்படுத்தி காட்டியவாறு சட்டப்படல் உருவாக்கப்பட்டுள்ளது. வளையத்தின் திணிவு ஓவிலிருந்து சட்டப்படலின் திணிவு மையத்திற்கான தூரமாக அமைகிறது. ரைட், ஓகே, கவனிங்க பார்ப்போம் என்ன நடக்கும். சரி, பேசியாகணும். கொஞ்சம் ஸ்பெயின் பேசாம நல்லது. ரைட், இங்க கவனிங்க. எங்களுக்கு தெரியல இதுல மொத்தம் இது ஒரு கோள், இவர் ஒரு கோள், சும்மா காட்டுறேன். இவர் ஒரு கோள், அதே மாதிரி இது ஒரு கோள், அதே போல இவர் ஒரு கோள், அதே போல இவர் ஒரு கோள், இன்னும் வளையம் உண்டு. இப்படி மொத்தமாக 5 உறுப்புகள் இதுல இருக்காங்க. 5 உறுப்புகள் இதுல இருக்காங்க. ஒவ்வொரு கதையை நம்ம பார்ப்போம். சரிங்க, பாருங்க. முதலாவது இந்த வளையத்தின் திணிவு மையம், அது ரெக்கல் எடுத்துக்கிட்டோம். இந்த வளையத்தின் திணிவு மையம் எங்க இருக்குன்னா இந்த இடத்துல M இருக்கு. வளையத்தின் திணிவு மையம் M. இந்த M கேன்சல் பண்ணியாச்சு. அந்த M-க்கு பதிலாக M தாக்குற புள்ளியை நாங்க குறிச்சு வச்சிருக்கோம். இப்ப நல்லா கவனிங்க. இந்த கோளும் சமமான கோள், திணிவுடைய கோள். அப்ப இவங்க 2 பேர திணிவு மையம் 2M. அவரும் இந்த இடத்துல இருப்பாரு. எனவே இதோட 2M வருது. இப்ப இந்த M-ஐயும் இந்த M-ஐயும் நான் கேன்சல் பண்ணுவேன். ரைட், பாருங்க. வளையம் 2 கோள்களை கேன்சல் பண்ணி போட்டு அவங்களோட திணிவு மையம் 3M மையத்துலதான் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சது எல்லாருக்கும் விளங்கிட்டாடா? கன்ஃபார்ம் பண்ணுங்கடா. ரைட், ஓகே, சரியா. இப்ப அவங்க முடியும். இப்ப வாங்க. குட். இப்ப வாங்க. சரியா. இப்ப என்கிட்ட மிச்சம் இருக்கிறது என்னன்னா இந்த M ஒன்று இருக்குது. நல்லா விளங்கிக்கணும். இந்த M ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த 6M ஒன்று இருக்குது. சரி, இவங்க 2 தான் என்கிட்ட மிச்சம் இருக்காங்க. மற்றதெல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டேன். ரைட், இப்ப நான் கொண்டு வர போறேன். இங்க பாருங்க. நான் இந்த 6M சரியா என்ன இருக்கிற இந்த 6M 5M சக M எழுதத்துல ஏதாவது சிக்கல் வைக்கிறாரா? இந்த 6M 5M சக M எழுதத்துல யாருக்காவது சிக்கல் வைக்கிறார்? இல்ல. ரைட், அப்படின்னா இப்ப நல்லா கவனி. இப்ப இன்னாரிக்கிற இந்த M-க்கும் சரியா இன்னாரிக்கிற இந்த M-க்கும்
இந்த எம்முக்கும் இடையிலான திணிவு மையம் 2m. அவங்க ரெண்டு பேரும் இப்ப இதுவும் சீரான கோள், இவரை மத்தியில அந்த ஆரியம் இருந்திருக்க போகுது. இவரும் சீரான கோள், இவரையும் இஞ்சாந்து இவர். இந்த எம்முக்கும் இந்த எம்முக்கு இடையிலான திணிவு மையம் இதுவும் அந்த மையத்துல வரும். இதோட 2m வருவாரு. இப்ப நான் இந்த எம்மையும் இந்த எம்மையும் கேன்சல் பண்ணி விட்டேன். இப்ப உங்களுக்கு என்ன இருக்குது, நான் நல்லா கவனிங்கடா. இவ்வளவு தூரம் இதான் a/2 தூரத்துல எனக்கு இருக்கிறது. நல்லா விளங்கிக்கோ. இப்ப உனக்கு என்ன வந்துட்டுண்டா, இந்த இடத்துல 5m, இந்த இடத்துல 5m இருக்குது a/2 தூரத்தில். எனவே இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான ஈர்வை மையம் G இவர நடுப்புள்ளியில இருக்கும். இதுதான் அந்த G 10m இருக்கிறது. சரி, இது எவ்வளவு வருதுண்டா, இவ்வளவு தூரம். இது a/4 ஆக இருக்கும். எனவே ஓல இருந்து a/5 தூரத்துல இருக்கும். விளங்கிட்டாடா? ஓல இருந்து a/4 தூரத்துல இருக்கிறது. இப்படி நம்ம கேள்விகளை யோசிச்சு அதுல செய்ய தெரியணும்டா. ஒவ்வொரு கேள்வி, ஒவ்வொரு ஐடியாஸ் கவனமாக பிடிச்சி எடுத்துக்கணும். சியான் விளங்கிட்டானோ? சியான் விளங்கிட்டான்னு கேட்டா விளங்க இல்லையா? லேசா பிடிச்சிக்கலாம்டா. ஒவ்வொரு திணிவா உடைச்சிட்டு வந்தா சரி, ஒவ்வொரு திணிவா உடைச்சிட்டு வந்தா சரி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி செஞ்சேங்கிறத முதல்ல. சரியா? சியான் உனக்கு என்ன விளங்கல, இன்னைக்கு என்ன விஷயம் விளங்கல சொல்ல? சியான், நான் திணிவு மையம் கண்டதுல உனக்கு என்ன விளங்கலன்னு கேட்டேன்டா. சரி, ஓகே. சரி சரி, கவனிங்க. திரும்ப ஒரு தரம் பாருங்க, பிரச்சனை இல்லை. கேள்வியை நல்லா வழங்கினா நல்லமே. ரைட், சரியா? இந்த கேள்வியை திரும்ப ஒரு தரம் பாருங்க, திரும்ப ஒரு தரம் பாருங்க. நல்லா விளங்கிக்கோங்க. திரும்ப ஒரு தரம் கேள்வியை பாருங்க. ரைட், இங்க பாருங்க. முதலாவது நான் என்ன செய்யறேன்னா, இந்த வளையத்தின் திணிவு மையம், சரி என்ன இருக்கிற இந்த வளையத்தின் திணிவு மையம் M அவர வளையத்தின் மையத்துல தாக்கும். சரியா? சியான், நான் இந்த எம்முக்கு பதிலா இந்த இடத்துல எம்ம குறிச்சது விளங்கிட்டாடா? வளையத்தின் திணிவு மையம் ஓல தான் தாக்கும் குறிச்சது நான் விளங்கிட்டேன். தெளிவா பார்த்து போகணுமா? திரும்ப ஒரு தடவை கதை கேட்க கவனமா பிடிச்சுக்கணும். ரைட், ஓகே. இப்ப நாம வரும், நீ கவனிக்கணும். அதே மாதிரி இந்த கோளின் இன்ன இருக்கிற இந்த கோளின் நடுப்புள்ளில அவர் எம் தாக்கும், இந்த கோளின் நடுப்புள்ளில எம் தாக்கும். இப்ப இந்த ரெண்டு கோளின் ஈர்வை மையம், அதாவது இந்த எம்மையும் இந்த எம்மையும் கலட்டிட்டு இவரும் இந்த மையத்துலதான் 2m தாக்கும்ன்றது விளங்கிட்டாடா? கிடையாக இருக்கிற ரெண்டு கோளின் ஈர்வை மையமும் அதுவும் மையத்துலதான் வரும் விளங்கிட்டா? சமதூரத்துல எம்எம் இருக்குது. எனவே விளைவு திணிவு நடுப்புள்ளில வரப்போகுது. சரி, கிடைக்கோள்கள் ரெண்டு பேர்ல திணிவு மையமும் மையத்துல வரும்னு சொன்னது விளங்கிட்டார். நல்லா புடிச்சுக்கோ. சரி, இப்ப வரும் பாரு. இப்ப நான் இந்த 6m, எனக்கு மேலுக்கு ஒரு எம் இன்ச் இருக்குது, இன்னொரு இந்த 6m, இந்த 6m 5m சக m எழுதுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்காடா? நீயே கதை. 5m சக m எழுதுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா சியாம்? ரைட், இல்ல. என்ன பாருங்க, இப்ப வரும். இப்ப இந்த இடத்துலடா இந்த எம்மண்ட ஈர்வை மையத்தானமும் இந்த எம்மண்ட ஈர்வை மையத்தான விளைவில் ஈர்வை மையத்தானம் அதுவும் வந்துட்டு நடுவுல தான் 2m வரும் நான் கதைக்கிறேன். இது உங்களாடா?
அந்த 6m 5m சகம் எம்மோட செல்லாம் அதுல மொத்த விளைவுகளும் மையத்திலானே இருக்க போகுது. அதுல இருக்கிற ஒரு எம்மும் மேலுக்கு இருக்கிற ஒரு எம்முண்ட விளைவு 2m வந்துட்டு நடுவுல இருக்கும்னு எடுத்தது விளங்கிட்டார். ரைட். இப்ப வரும் இங்க பாருடா, இன்னைக்கு என்ன வந்துட்டு இப்போ உனக்கு 5m வந்துச்சு. இப்ப மிச்சம் இங்க 5m இருக்குது. அது எவ்வளவு தூரத்துல இருக்குது? இந்த கோல் ஏ நீளம்னா அவர மையம்ங்கிறது அவர நடுப்புலங்கிறது a/2. எனவே என்ன இருக்குது? இதுதான் அந்த O. இதுலதான் 5m இருக்குது. இதுதான் அந்த கீழே இருக்கிற ஒரு விளைவு மையம் தாக்குற 5m தாக்குற புள்ளி. எனவே இவன் இந்த 5mக்கும் இந்த 5m விளைவு நடுவுல தாக்க போகுது. இதான் அந்த G 10m வாரது. இது இவர் அரைவாசிங்கிறதால இது a/4 ஆக இருக்கும். a/2 ரெண்டால பிரிச்சு விட்டீங்கன்னா a/4 வரும். இப்ப விளையாட அவ்வளவு அந்த a/5 தூரத்துல இருக்கின்ற விளையுள் ஈர்வை மையம், அதாவது 10m. அவ்வளவு பேரு 10mங்கிற அந்த இது a/4 இருக்குங்கிறது. ரைட், அவ்வளவுதான் விஷயம். அவ்வளவுதான் அதுல இருக்கிற கதைகள். சரியா? தெளிவா பிடிச்சுக்கோம், தெளிவாக பிடிச்சுக்கோம். ரைட், அடுத்த வரும். கவனம். அடுத்த கேள்வி வரும் பாருங்க. இந்த கேள்வி கவனிங்க. தரைமட்டத்திலிருந்து 100 மீட்டர் செகண்ட் -1 கதையில் பொருள் A ஆனது நிலைக்குத்தாக மேல் நோக்கி வீசப்படும் அதே கணத்தில் அதற்கு நேர் மேலிருந்து பொருள் B ஆனது விடுவிக்கப்படுகின்றது. சரியா? என்ன சொல்றாங்க? தரைமட்டத்திலிருந்து 100 மீட்டர் செகண்ட் A ஆனது நிலைக்குத்தாக மேல் நோக்கி வீசப்படும் அதே கணத்தில் அதற்கு நேர் மேலிருந்து பொருள் B ஆனது விடுவிக்கப்படுகின்றது. 3 செகண்ட்களின் பின் A-க்கும் B-க்கும் இடைப்பட்ட தூரம் 75 மீட்டர் ஆயின் தரையிலிருந்து B விடுவிக்கப்பட்ட இடத்திற்கான தூரம் யாது? ரைட், நல்லா கவனிங்க. எவ்வளவுதான் விஷயம் அது. இப்ப என்ன இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி, இதுல இதான் தரைன்னு வச்சுக்கோம். இந்த தரையிலிருந்து ஒரு இயங்குற ஒரு ஆள் என்ன செய்யறாரு? அறியப்பட போறார். மேலுக்கு 100 மீட்டர் செகண்ட் -1 ஆகும். அதே நேரம் அதுக்கு நேர் மேல இருந்து பிங்கிற ஒரு ஆள் U0 போட போறாங்க. 3 செகண்ட்ல இவர் இங்க வரான்னு வச்சுக்கோம், இவரு இங்க வரான்னு வச்சுக்கோம். சரி, அப்படி வந்தது அதுக்கிடையில இவங்களுக்கு கிடைக்கிற இடைப்பட்ட தூரம் 75 மீட்டர். 75 மீட்டர் ஆயின் தரையில் இருந்து B விடுவிக்கப்படுவதற்கான தூரம் என்னன்னு கேட்காங்க. ரைட், அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இந்த தூரம் S1, இந்த தூரம் S2 எடுத்தா அவங்கள்ட்ட என்ன கேளுண்டா, தரையிலிருந்து B விடுவிக்கப்பட்ட உயரம் என்றா 75 சக S1 + S2. இதுதான் கேள்வியா கேட்காங்க. கேள்வி என்ன தொடங்கிட்டாடா? எல்லாரும் கேள்வி என்ன தொடங்கிட்டாடா? ரைட், இப்ப பாருங்கடா, அவ்வளவுதான். இப்ப நீ இந்த S1 கண்டுபிடி. இங்க பாரு, S1 முதலாவது பிங்கிறவருக்கு பயன்படுத்தணும். பிங்கிறவருக்கு கீழ் நோக்கி நாங்க பயன்படுத்தின S7UT + ½ வர்க்கத்தை யூஸ் பண்ணா ஆரம்பம் 0, S1 சமன். அப்போ 1 2 தர 10 தர 3 வர்க்கம் வரும். எனவே 5 தர 9 45 மீட்டர் வரும். 45 மீட்டர். சரியா? 5 3 வரும், 3 செகண்ட். இவருக்கு இயங்குறவருக்கு நாங்க பயன்படுத்தினா இயங்குறவருக்கு மேல் நோக்கி S7UT + ½ வர்க்கம் யூஸ் பண்ணா இதுக்கு இருக்குது ஆரம்பம் 100 தர 3 -5 தர 9 வரும். எனவே 300 - 45. அப்ப என்ன வருவாரு? 200
55 மீட்டர் 255 மீட்டர். சரியா? அவ்வளவுதான். கூட்டி எடுங்க. கூட்டி எடுத்தீங்கடா. இதான் நெக்ஸ்ட் ஆனது. 100 தர 3 5 தர 9 9 ரைட். 255 மீட்டர். அப்ப மொத்தமாக உங்களுக்கு 75 சக S1 வந்துட்டு 45 சக 255 கூட்டினா என்னடா விட வரும்? 15 கஞ்சா போட்டு 1 மிச்சம் 1 கொடுத்தா 5 10 17 17 கீழே போட்டு 1 மிச்சம் 1 375 மீட்டர். டேய், ரெண்டாவது ஒரு இடத்துல லைட்டடா. ரெண்டாவது விட எடுத்தது எல்லாரும் வாங்கிட்டார். கன்ஃபார்ம் பண்ணுங்கடா. ரைட். ஓகே, குட். சரி சரி. இன்னொரு அந்த 10வது கேள்வியும் பாருங்க. சரி, கவனிங்க. ரைட். ஓகே, சரி பாருங்க. 10வது கேள்வி பாருங்க. கிடைத்தரையில் புள்ளி ஏயிலிருந்து காட்டியவாறு எறியப்படும் துணிக்கை ஒன்று ஒரே கிடைமட்டத்தில் உள்ள இரு வளையங்களினூடாக காட்டியவாறு சென்று தரையை அடைகின்றது. துணிக்கை ஏயிலிருந்து துணிக்கை எக்ஸிற்கும் எக்ஸிலிருந்து ஒய்யிற்கும் செல்வதற்கு ஒவ்வொரு செகண்ட் நேரங்கள் எடுக்கலாம். அதாவது என்னடா, இப்ப ஏயில இருந்து என்ன அடைக்குது பாருங்க. இது T7 நாட்னு வைங்க. ஏயில T7 நாட்ல இருக்கிறவர் இந்த இடத்துல வரக்கு T7 1 செகண்ட், இன்னொரு 1 செகண்ட் எடுக்குன்னா இங்க வரக்கு 2 செகண்ட். அப்ப எனக்கு தெரியும் இந்த இடத்துக்கு இந்த துணிக்கை வரக்க T7 3 செகண்ட் இருக்கு. அதாவது பரப்பு நேரம் கேபிட்டல் T பெரியத்துல 3 செகண்ட். ரைட். எடுத்து போட்டு எடுப்பின் தரையிலிருந்து வளையங்கள் இருக்கும் உயரம் என்னன்னு கேட்காங்க. அதாவது இந்த ஹைட்டை கேட்காங்க. சாரி, இந்த ஹைட் அவங்கள்ட்ட கேள்வியா கேட்காங்க. சின்ன விஷயம் தான், புரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க. இந்த ஹைட் H1 என்னன்னு கேட்காங்க. சரி, பரப்பு நேரம் தெரிஞ்சாடா. இங்க பாருங்க, சொல்ற விஷயத்துக்கான இந்த துணிக்கையின் நிலைக்குத்து வேகத்தின் பிரித்த பொருளை கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க, இந்த வேகத்தை Vy-ன்னு எடுத்துக்கிறேன், கிடையா இருக்கிறத Vx-ன்னு எடுத்துக்கிறேன். உனக்கு பரப்பு நேரம் தெரியும்னா ஏல இருந்து இந்த புள்ளியை நம்ம சீன் எடுப்போம். அதி உயர் உயரத்தை நான் என்ன செய்யறேன்னா பீன் எடுக்க வளமையா நாங்க செய்யற மாதிரி எடுப்போம். சரியா? இப்ப நல்லா கவனிங்க. A to Cக்கு நிலைக்குத்தாக S(ut plus half AT வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணினா இடப்பெயர்ச்சி 0 எனக்கு தெரியும். கவனமா இருக்கு. A to Cக்கு பூமியில இருந்து போய் திரும்ப பூமியிலே விழுது. இது சமன் நிலைக்குத்து வேகம் Vy தர 3 செகண்ட் மைனஸ் 5 தர 9 வரும். சரியா? 3 வருவார். எனவே அங்கால கொண்டு போனீங்கன்னா Vy சமன் 9 5 45 3 15 ஒரு 15 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இது யார கண்டுபிடிச்சிட்டீங்க? அங்க இருக்கிற நிலைக்குத்து வேகத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. நிலைக்குத்து வேகத்தின் பிரித்த கூரை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ உனக்கு என்ன தேவை? இந்த எக்ஸ்ங்கிற புள்ளி அடைய எடுக்கிற சாரி அந்த ஹைட் வந்து எடுத்தோம்னா சரி, அதுக்கு நான் பயன்படுத்துவோமே A to X. இங்க பாருங்க. சரி, இங்க பாருங்க, நான் என்ன நடந்தது A to Xக்கு மேல் நோக்கிய திசையில S சமன் ut plus half AT வரைக்கும் யூஸ் பண்ண போறோம். யூஸ் பண்ணினாடா H1 சரி எங்க இருக்கு H1 சமன் ஆரம்ப வேகம் 15 தெரியும் தர 1 செகண்ட் ஹைட் மேல போறது மைனஸ் 5 தர 1 வரும். 5 தர 1 அப்ப 15 சாய 5 10 மீட்டர் வருவார். 10 மீட்டர் 4வது பக்கமானது. நான் நிலைக்குத்து வேகத்தை கண்டுபிடிச்சிட்டு நிலைக்குத்து வேகத்தின் கூரை கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து A to Xக்கு சமன்பாடு யூஸ் பண்ணி நான் 10 மீட்டர் எடுத்தது எல்லாருக்கும் நினைக்கிட்டா. எஸ். ஓகே, கவனமா விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சரியா?
ரைட். மிச்சம் இருக்கிற கேள்விகளோட இன்ஷால்லா நைட்டுக்கு நாங்கள் சந்திப்போம். நீங்க செஞ்சு வைங்க. சரியா போட்ட டைமுக்கு அடுத்த கிளாஸ் நடக்கும் இன்ஷால்லா. ரைட். ஓகே. ஓகே.